ஆண்டவரே. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லா நாளும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லா நாளும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, என் வீட்டுக்குள்ள நம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, வேலை செய்யற இடத்துல ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, உண்மையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஆவியானவர் ஆறாவது அபிஷேகம். எல்லா நாளும் நம்ம கூட தங்கி இருக்கக்கூடிய, சில நேரம் வீட்டில் ஜோமனுக்கு நல்லா இருக்கும், வேலை செய்கிற இடத்துல ஜெபிக்க முடியாது. நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்தணும். அங்கே இருக்க பலவிதமான போராட்டங்களை கர்த்தர் தூள் தூளாக்கிடுவார். எங்களோடு தங்கி இருக்கக்கூடிய அபிஷேகம். ஏழாவது அபிஷேகம் ரோமரில் வாசிக்கும் போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், பலவீனங்களில் உதவி செய்யும் ஆவியானவர். ரோமர் 8:26, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். மூச்சு விடாம நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவரும் மூச்சு விடாம ஜெபம் பண்ணுவாராம். ஆமென். ஏழாவது அபிஷேகம் பலவீனங்களில் உதவி செய்யும் அபிஷேகம். யார் யாருக்கு என்ன பலவீனங்கள் இருந்தாலும் அபிஷேகத்தை தான் என்ன பண்ணணும், கேட்கணும். காலையில் அழுகை, மாலையில் அக்களிப்பு. காலையில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், சாயங்காலம் அந்த ஜெபத்துக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஆமென். பலவீனங்களில் உதவி செய்யக்கூடிய அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். பலவீனங்களில் உதவி செய்யக்கூடிய, காலையில் ஜெப ரூமில் ஜெபம் பண்ணோம். யாருக்காவது பலவீனமாக இருக்கான்னு சொன்னால் பலவீனத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல வேண்டியிருக்கு. பலவீனங்களுக்கு கால் வலியாக இருக்கா, கால் வலிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொன்ன பிறகு கால் வலியே வராது. ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாச்சு. பலவீனங்களில் உதவி செய்யும் அபிஷேகம். எல்லாரும் எலும்பி நின்று ஜெபணும், குனிஞ்ச மாட்டோம், எலும்பி நின்று ஜெபிப்போமா. என்னென்ன பலவீனம் உச்சந்தலை எழுந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு மட்டும் இல்லை, நிறைய பலவீனம் நிறைய விதங்களில் கண்டுபிடிக்க முடியல. எல்லாரோட பலவீனங்கள்லையும் உதவி செய்யக்கூடிய அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா கால்களுக்குள்ளேயும் கரடுகளுக்குள்ள வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நரம்பு மண்டலங்களுக்கெல்லாம் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கட்டிகள் எல்லாம் கரையட்டும் ஆண்டவரே. வியாதிகளில் ஒரு